இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அற்புதமாக, ஆச்சரியமாக, மேன்மையாக கர்த்தர் நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், விரும்புகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை அப்படியே ஆண்டவர் உங்களை நடத்துவாராக, பலப்படுத்துவாராக. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், சோர்ந்து போகாதீங்க. 66ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். Psalms chapter 66 verse number 5, come and see what God has done. He is awesome in his deeds toward the children of man. Come and see what God has done. நீங்கள் தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். மிக அழகாக எழுதி வைக்கிறார் இல்லையா? 1 Samuel chapter 12 எழுதும் போது பரிசுத்த ஆவியானவர், இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை. யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கும்போது, மோசையின் மூலமாய் தேவன் ஜனங்களை உற்சாகப்படுத்தும் போது சொல்கிறார், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். 25ஆம் வசனத்தில் சொல்கிறார், இஸ்ரவேலரை விட்டு ஓடிப்போவோம் என்று பயந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் தேவன் ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டார். நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து தேவனுடைய செய்கைகளை பாருங்கள். இன்றைக்கு அவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் என் அன்றைக்கு நீ வரும்போது பெரிய காரியத்தை, மகிமையான காரியத்தை, மேலான காரியத்தை, ஒரு ரட்சணியத்தை உங்கள் கண்கள் காணத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவர் மகிமையானவைகளை செய்வார். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் அவர் அண்டைக்கு வாருங்கள், அவரை நெருங்கி சேருங்கள், அவரோடு நல்ல உறவை மேம்படுத்தி கொள்ளுங்கள், வலுப்படுத்தி கொள்ளுங்கள். அவரை விட்டு எங்கேயும் போகாதுங்க. அவர் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நானே வழி, என்னாலே அல்லாமல் ஒருவனும் என்று எழுதியிருக்கிறார். அவர் ஒருவரே நம்முடைய ஆசீர்வாதத்திற்கான வழி. நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, இரட்சண்யமான காரியங்களை, ரட்சிப்பின் காரியங்களை அவர் நமக்கு துணையாக நின்று மிக அழகாய் செய்து முடிப்பார். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அசாதாரணமான காரியத்தை மிக அழகாய் செய்து கர்த்தருடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவதற்கு அவர் உண்மையில் ஆண்டவர். தேவனே, இன்றைக்கு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு மகத்துவமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த காரியம் எப்படியாய் முடியும் என்று யோசிக்கிறவர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுங்க. கர்த்தர் துணை நின்று நம்முடைய காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தேவனுடைய நன்மைகளும், தேவனுடைய மகத்துவமான கிருபைகளும், நிச்சயமான தேவனுடைய பலனும் நம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும், கவர் பண்ணட்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் தொடர்ந்து தேவன் தம்முடைய மகத்துவங்களினால் நம்முடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதை குறிப்பாய் அறிந்து கொள்வதற்கு எங்கள் ஆண்டவர் நீங்கள் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபம் பண்ணுகிறோம். நிச்சயமான தேவ நன்மைகள் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். May God bless you. God will be with you. ஆமென், ஆமென்.